أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقناهم من بهيمة الأنعام. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الله كتب الإحسان على كل شيء. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஒலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களை, குறைகளை, பெரும்பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் வீழாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். இந்த இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் ஷரியத்தினை சட்டங்களை சுதந்திரமாய் பின்பற்றி வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹு விசாலமாக திறந்து வைப்பானாக. நாம் குளிர்ந்திருக்கக்கூடிய இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இதன் வளர்ச்சிக்காய் இன்று வரையிலும் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய பாடுபடக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த சன்மார்க்கத்தில் மிக பிரதானமான ஒவ்வொரு கடமைகளும் இறைவனுக்கான கடமைகள் என்றாலும் அதில் மனித சமூகத்திற்கான பயனும் அதில் இருக்கிறது. கடமை என்பது இறைவனுக்கானது, அவனுக்காக வேண்டியே செய்யப்படக்கூடிய காரியம். அந்த காரியத்தில் மனித சமூகம் பயன்பெறும் வகையில் அல்லாஹ் அத்தகைய கடமைகளை இந்த சன்மார்க்கத்தில் விதியாக்கி வைத்திருக்கிறார். தொழுகை இது இறைவனுக்கான கடமை. இந்த கடமைகளினால் மனித சமூகம் பெறக்கூடிய, இஸ்லாமிய சமூகம் ஒவ்வொரு நேரத்திலும் படிப்பினையாக பாடமாக பெறக்கூடிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது. முதலாவது, இறைவனுடைய அழைப்பிற்கு பதில் சொல்வது. இறைவன் அழைத்தால் அவன் அழைத்த இடத்தில் நாம் எல்லோரும் ஒருமித்து ஒன்று கூடுதல். எனக்கான வேலைகள் பழுக்கள் அதிகமாக இருக்கலாம், பல்வேறு சூழலில் நாம் இருக்கலாம். ஆனாலும் சுத்தமான நிலையில் ஒது செய்து உரிய நேரத்தில்
ஜமாஅத்தோடு ஒன்றிணைந்து தொழக்கூடிய அந்த நிலைக்கு நாம் உருவாக வேண்டும், வந்துவிட வேண்டும். இறைவனுடைய அழைப்பிற்கு பதில் சொல்லுதல் என்பது. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று, சஃப்புகளினுடைய அணிவகுப்பு. இந்த சமுதாயம் ஒற்றுமைக்குரிய சமூகம் என்பதை, இங்கு வேற்றுமைக்கான வழி எந்த இடத்திலும் இல்லை என்பதை வாரத்தில் ஒருமுறை அல்ல, மாதத்தில் ஒருமுறை அல்ல, அல்லது வருடங்களில் 2 பெருநாட்களில் மட்டுமல்ல, அனுதினமும் 5 வேளை தொழுகையில் அணிவகுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்புகளிலும் இந்த அழுத்தமான உண்மையை இந்த மார்க்கம் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. நாம் புரிய வேண்டும். எனக்கருகில் இன்னவர்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஒருவரை தேர்வு செய்ய முடியுமா? அப்படின்னா முடியாது, அதை செய்யக்கூடாது. சஃப்புல ஒருவரையும் முந்திக் கொண்டு வருவீர்கள் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுது? முதல் ஷெல்ஃபில் நிற்கக்கூடியவர்களுக்கான நன்மை என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் உங்களுக்குள்ளால் போட்டிகள் வந்துவிடும். ஒருவரை ஒருவர் முந்தி அடித்துக் கொண்டு நீங்கள் முன்சத்திற்கு வருவீர்கள் என்கிறார்கள் என்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய நன்மையை நம்ம விளங்கிட்டோம்னா நமக்கு மத்தியில் போட்டிகள் என்பது வந்துவிடும் என்பதை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் அவ்வளவு நன்மைகள் அதில் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். முதல் சத்திற்கான நன்மைகள் அவ்வளவு இருக்கிறது இந்த மார்க்கத்தில் என்பதை நாம் புரிய வேண்டும். இறைவனுக்காக வேண்டி முழுமையாக தன்னை அர்ப்பணித்து இமாமை பின்துயர்ந்து எல்லோரும் ஒன்றிணைந்து தொழக்கூடிய அந்த வணக்கத்தில் முதல் சத்திற்கு தனித்துவமான நன்மை இருக்கிறது என்பதை நாம் புரியணும். ஒவ்வொரு சப்புகளும் இந்த ஊரை சார்ந்தவர், இந்த மஹல்லாவை சார்ந்தவர் தான் இங்கு இருக்க வேண்டும், இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதல்ல. மிக முக்கியமான பள்ளி வாயில்கள், ஹரம், ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய காலம் இது. பல நாட்டவர்கள் சங்கமிக்கக்கூடிய பரக்கத்து நிறைந்த அந்த பூமியில் சஃப்புகளை நாம் பார்க்கிறோம். கருப்பிணத்தை சார்ந்தவருக்கு அருகில் வெண்மையான நிறமுடைய மனிதர்களும் இருப்பார்கள். சிலர்களுக்கு முடி வெண்மையாக இருக்கும், சிலர்களுடைய தலைமுடி கருத்த நிலையில் இருக்கும். நிறங்கள் வேறுபட்டு, மொழிகள் வேறுபட்டு, அவர்களுடைய நடைமுறைகள் எல்லாம் வேறுபட்ட நிலையில் இருந்தாலும் சத்திய மார்க்கத்தினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கணக்கில் அவர்கள் வருகின்ற பொழுது இங்கு வேற்றுமைக்கான எந்த வாசல்களும் திறக்கப்படாது. ஒற்றுமைக்கான எல்லா வழிகளையும் இந்த மார்க்கம் திறந்து வைத்திருக்கிறது. தொழுகையினுடைய அணிவகுப்பு என்பது, சஃப்புகள் என்பது ஒவ்வொரு நேரத்திலும் இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகின்ற முத்தாய்ப்பான ஒரு பாடம். உங்களில் வேற்றுமையை நீங்கள் கையாண்டு விடாதீர்கள், ஒற்றுமையாக இருங்கள், சமத்துவமாக நீங்கள் இருங்கள். அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நீங்கள் எல்லோரும் சமம் என்பதை தொழுகையினுடைய அணிவகுப்பில் இருக்கின்ற பொழுது நமக்கு உணர்த்தப்படுகிறது என்பதை நாம் புரிய வேண்டும். இது தொழுகையினுடைய நிலைப்பாடு. அடுத்து நோன்பு. நோன்பு இருக்கின்ற பொழுது தர்மத்தினுடைய சிந்தனைகள் வெளிப்படுகிறது. ஆக குறைந்தபட்சம் ஏழ்மையான மனிதனுடைய பசியின் தாக்கத்தை, ஒரு ஏழ்மை மனிதன் தாகித்த நிலையில் இருந்தால் என்ன நிலையில் அவன் இருப்பான் என்பதை மிக சுருக்கமாக உணர்த்துவதற்கான உன்னதமான ஒரு பாடம் அதில் இருக்கிறது. நோன்பில் பல பாடங்கள் இருக்குது, பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது. ஆனாலும் இந்த மனித சமூகத்திற்கு அது இறைவனுக்காக செய்ய வேண்டிய கடமை அது.
சகருடைய நேரத்திலிருந்து இஃப்தாருடைய நேரம் வரும் வரையிலும் நோன்பாளி நான் நோன்பாளி என்று சொன்னால்தான் வெளியே தெரியும், இல்லை என்றால் தெரியாது. அது ஒரு மறைவான வணக்கம், அது நீண்ட நெடிய நேரம் தொடர்ச்சியான வணக்கம் அது. ஆனால் அந்த வணக்கத்திலும் அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு பயனை தருகிறான். மனித சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலைகளை அல்லாஹ் முன்வைத்திருக்கிறான். அது மிக சுருக்கமானது. பசியும் தாகத்தினுடைய நிலையை, பிற மனிதனுடைய சூழலை விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலையை அல்லாஹ் அந்த வணக்கத்தில் வைத்திருக்கிறார். பசியை உணர்கிறோம், தாகத்தை உணர்கிறோம். இது இறைவனுக்காக நான் தவிர்க்கிறேன் என்ற நிலையில் இருந்தாலும் அடுத்து ஒரு ஏழ்மையான மனிதனை பார்க்கின்ற பொழுது அவருடைய பசியினுடைய தன்மையை நமக்கு உணர்த்துவதற்கு, நாம் உணர்ந்து கொள்வதற்கான அழகான வழியாக இந்த ரமலானுடைய நோன்பு என்பது இருக்கிறது. அடுத்து ஜகாத். ஒரு ஆண்டிற்கான செல்வம் கையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்குரிய கடமைக்குண்டான பொருள் இருக்குமையானால் ஜகாத்து கொடுக்க வேண்டும். மார்க்கம் சொல்கிறது, ஜகாத்தை பொறுத்த மட்டிலும் இறைவனுக்கான அன்பாக செய்யப்படக்கூடிய காரியம்தான், அவனுக்காக வேண்டிய கொடுக்க வேண்டிய காரியம்தான். அவன் கொடுத்ததிலிருந்து அவனுக்காக கொடுப்பது. குர்ஆனில் எந்த இடங்களை பார்த்தாலும் அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், இப்படித்தான் அல்லாஹ் பேசுவான். நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், நாம் கொடுத்ததிலிருந்து கொடுங்கிறான். நீங்களா சம்பாதித்திலிருந்து கொடுங்கள் அல்லாஹ் சொல்லல. உங்களுக்கு சொந்தமானதிலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துற. நீங்கள் சிரமப்பட்டு சம்பாதித்ததில் இருந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நாம் கொடுத்ததிலிருந்து நீங்கள் கொடுங்கள், செலவு செய்யுங்கள். ஜகாத்தினுடைய நிலைகளை நாம் வெளிப்படையாக பார்த்தாலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல், அது ஒரு வழக்கம். கொடுக்கின்ற பொழுது பயனடைவது பிற ஏழ்மையான மனிதர்கள். ஜகாத்தை கொண்டு இறைவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு வரமா? கிடையாது. ஜகாத் வாங்குவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்களை தேடி பிடித்து அவர்களுடைய விஷயத்தில் அவர்களுக்கு உண்டான முழு உரிமையில் ஒப்படைப்பது, அவங்களுக்கான முழு உரிமை. ஜகாத்து பொருளை அவர்கள் பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு சொந்தமானது, அது எதை வேண்டுமானாலும் அவர்கள் செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவர்களுக்கான முழு உரிமையை கொடுத்து அந்த பொருளை அவர்களிடத்தில் ஒப்படைப்பது, ஏழைகள் பயனடைவது, வறுமையில் உள்ளவர்கள் எளியவர்கள் பயனடைவது, கடன் சுமையால் சிரமத்தில் மூழ்கக்கூடியவர்கள் பயனடைவது, அடிமைத்தளத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி உண்டான நபருக்கான சுதந்திரத்திற்கான பயன்படக்கூடிய பொருள் ஜகாத்தினுடைய பொருள். இப்படி பல வழிகளில் பார்க்கின்ற பொழுது இறைவனுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அமல்தான். ஆனாலும் அதனுடைய பயன்கள் என்பதை பிற மனிதர்கள், ஏழ்மையில் உள்ளவர்கள், வறுமையில் உள்ளவர்கள், அவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தான் ஜகாத்தினுடைய வழக்கமும் இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இப்போ தொழுகையை நம்ம பார்த்தோம், நோன்பையும் நாம பசியும் தாகத்தையும் புரிந்து கொண்டோம். ஜகாத் என்பதை பார்க்கின்ற பொழுது வெளிப்படையாகவே தெரிகிறது, மனிதர்கள் ஏழ்மையானவர்கள் ஜகாத்தை பெறக்கூடியவர்களுக்கு அது பயன் தருகிறது என்று. அதுபோல ஹஜ்ஜினுடைய காரியம் அல்லாஹ் எப்படி இந்த மார்க்கத்தில் கடமைகளை வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். ஹஜ்ஜினுடைய காரியம், ஹஜ்ஜி என்பது எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருந்தாலும் ஹாஜிகள் அங்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த உன்னத மார்க்கம் மிகவும் வலியுறுத்தி சொல்கிறது. ஒருவர் மற்றவர்களுக்கு உபகாரியாக இருக்கணும், உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அங்கு நிறைவாக பார்க்கலாம் அந்த காட்சியை. அல்லாஹு அக்பர், அரஃபாவுடைய நாள் அந்த மைதானத்தில் ஏராளமான வாகனங்களில் ஹாஜிகளுக்கான தாகத்தை போக்குவதற்கான நீர்கள், குடிபானங்கள், உணவுகள் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அந்த இடத்தில் உணவுக்கு பஞ்சம் இருக்காது.
தாகம் இருக்கிறது, குடிப்பதற்கான தண்ணி இல்லையே என்று எவராலும் சொல்ல முடியாது. கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அரஃபாவுடைய நாள் அடுத்தடுத்த நாட்களிலும் ஹாஜிகள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள். உதவியாக இருக்கணும் என்பதைத்தான் இந்த மார்க்கம் சொல்கிறது. அருமையானவர்களே, அந்த கடமை என்பது இறைவனுக்கான கடமை. அவனுக்காக வேண்டிய உலகத்தில் எல்லாவற்றையும் துறந்து அவனுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு தைக்கப்படாத வெண்ணிற ஆடையை அணிந்து தலையையும் தன்னையும் அலங்கரிக்காது அவனுடைய இல்லத்தை சுற்றி வர வேண்டும் என்ற இறைவனுடைய ஏவருக்கு இணங்க சுற்றி வந்து சஃபா மருவா என்கின்ற அந்த மலைக்குன்றுக்கு மத்தியில் தொங்கோட்டத்தை நிகழ்த்தி அரஃபாவுடைய மைதானம் தங்கி முஸ்தலிஃபாவில் இரவு தங்கி மினாவில் கல்லெறிந்து இத்தகைய எல்லா காரியங்களையும் இறைவனுக்காக வேண்டி மட்டுமே செயல்படுத்தக்கூடிய ஒரு அமல். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்விற்காக வேண்டி பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நிறைவேற்றுங்கள் என்பது மட்டுமல்ல அதனுடைய வார்த்தையினுடைய பொருள். நீங்கள் பூரணப்படுத்துங்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன். ஒவ்வொரு காரியங்களையும் மிக சிறப்பான முறையில் நுணுக்கமான முறையில் கவனித்து உள்ள தூய்மையோடு செய்ய வேண்டிய நிலையில் சிறிதளவும் பிசகிவிடாத நிலையில் மிக பக்குவமான முறையில் அந்த இடத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு காரியங்களும் எதற்கு பின்னால் எதை செய்ய வேண்டும் என்று சட்டத்திட்டங்கள் வகுத்து தரப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ஜை அமைக்க வேண்டும். முழுக்க முழுக்க இறைவனுக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணிக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வுக்குள் மனிதன் வர வேண்டும் என்பதை மிக துல்லியமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த வணக்கம் என்பது இருக்கிறது. நாம் எல்லாம் அந்த நாட்களில் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த மாதம் துல்ஹஜ்ஜினுடைய மாதம். இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தில் பிறை 10ஆம் நாள் ஹாஜிகள் அல்லாத மற்றொரு எல்லா நபர்களும் பெருநாளை ஈதுல் அத்ஹாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நாள். அந்த நாளில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹஜ் பிறை 10 அன்று செய்யக்கூடிய காரியங்களில் அல்லாஹ்விற்கு மிக உகப்பானது பிரியமானது அவனுக்காக குர்பானி கொடுப்பது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாஜிகள் அன்றைய தினம் அவர்களுக்கான நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் அவர்களுக்குரிய பிராணி அறுக்கப்படும். ஆயிரக்கணக்கான பிராணிகள், லட்சக்கணக்கான பிராணிகள் குர்பானி கொடுக்கப்படும். உலகெங்கிலும் அந்த நாளை அடைந்து கொண்டவர்கள் ஈதுடைய தொழுகையை முடித்த பின்னால் குர்பானியுடைய அந்த அமலை நிறைவேற்றுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், அந்த நாளில் அல்லாஹ்விற்கு மிக உகப்பானது குர்பானியினுடைய அமல். முஸ்தலிஃபாவில் சுபுகை தொழுதுவிட்டு பிறை 9 அரஃபாவுடைய மைதானம் ஹாஜிகளுக்கு துஹரிலிருந்து மகரிபு வரையிலும், மகரிபுடைய நேரம் வந்ததும் சூரியன் அஸ்தமனமான பின்னால் மறைந்த பின்னால் அங்கிருந்து கிளம்பி முஸ்தலிஃபாவை நோக்கி வருகை தருவார்கள். முஸ்தலிஃபாவில் வந்து மகரிபை இஷாவையும் சேர்த்து ஜமாஅத் தொழுவார்கள். முஸ்தலிஃபாவில் இரவு தங்க வேண்டும். 70 கற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஷைத்தானை கல்லெறிவதற்காக. முஸ்தலிஃபாவில் சுபுஹுடைய தொழுகையை நிறைவேற்றி அடுத்த கணம் மினாவை நோக்கி பயணப்பட வேண்டும். ஹாஜிகள் பயணப்படுவார்கள். ரொம்ப நெருக்கடியான ஒரு நேரம் அது. ஹாஜிகள் மிக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அது. அந்த இடத்தில் மிக பொறுமை வேண்டும். மெதுமெதுவாக கூட்டங்கள் நகர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும். மினாவினுடைய அந்த எல்கை வந்தவுடன் மிக மிக குறைந்த எட்டுக்களாக எடுத்து வைத்து நகரக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த இடத்தில் ஹாஜிகள் பொறுமையாக இருக்க வேண்டும். மினாவிற்குள் நுழைந்து பெரிய ஷைத்தானுடைய அந்த தூணில் மட்டும் கல்லை எறிவார்கள். எரிந்து விட்டு திரும்பி விடுவார்கள்.
அன்றைய நாளில் சில அமல்கள் இருக்கிறது. இந்த அமல்களில் எல்லாம் அல்லாஹ்விற்கே மிக பிடித்தமான அமல் குர்பானி கொடுப்பது என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொல்றாங்க, குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணி என்பது நாளை மறுமையில் அதனுடைய முழுமையான தோற்றத்தோடு வருகை தரும். இந்த மனிதன் உலகத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டிய குர்பானியுடைய பிராணியில் அறுக்கப்படக்கூடிய நேரத்தில் ஒரு சொட்டு அதனுடைய இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னதாகவே அந்த அடியானுடைய உள்ளத்தில் உண்டான இறைவனுடைய பக்தி என்பது அந்த எண்ணம் அல்லாஹ்விடம் கொண்டு அல்லாஹ்விடத்தில் சென்று விடும் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரத்தம் விழுவதற்கு முன்னதாகவே அவனுடைய எண்ணம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும். அருமையானவர்களே, அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு அமல் அது. அந்த அமலை நாம் சரியாக நிறைவேற்றணும். ஹஜ் செய்யாதவர்களும் அந்த அமலை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் சொல்கிறது. ஹாஜிகள் மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதல்ல, ஹாஜிகள் அல்லாதவர்களும் குர்பானி கொடுக்க வேண்டும். கொடுப்பதற்கான தகுதி இருந்தும் கொடுக்காதவர்கள் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்பானி கொடுப்பதற்கு தகுதி இருந்தும் அதை கொடுக்காதவர் நம்முடைய தொழுமிடத்திற்கு அவர் வர வேண்டாம் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் தொழுகையை நீ கைவிடாதே என்று சொன்ன மார்க்கம். தொழுகை விடக்கூடாது, எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய தொழுகையினுடைய கடமை என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்ன மார்க்கத்தில் நாம் தொழக்கூடிய அந்த இடத்திற்கு அவர்கள் வர வேண்டாம் என்று பெருமானார் எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த குர்பானியுடைய அமலினுடைய அழுத்தத்தை, அதன் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அமல் இடம்பெற வேண்டும், ஒவ்வொருவரும் அதற்கு தகுதியானவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, கொடுக்காதவர்கள், தகுதி இருந்தும் கொடுக்காதவர்கள் எல்லோரும் சேர்ந்து தொழுவதற்கான வாய்ப்பை இந்த மார்க்கம் நமக்கு தடை செய்கிறது என்கின்ற அந்த அழுத்தத்தை, கவலையை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்தடுத்த காலகட்டங்களில் அவர்கள் இந்த செயலை மீண்டும் அவர்கள் செய்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தும் முகமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தொழக்கூடிய நம்முடைய தொழுவிடத்திற்கு அவர்கள் வர வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். குர்பானி கொடுப்பதற்கு தகுதி இருக்குமையானால் நாம் குர்பானி கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்ஸகன் யذكر اسم الله على ما رزقناهم من بهيمة الأنعام. கால்நடை பிராணிகளிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவாக்கிய ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றின் மீது அவர்கள் அல்லாஹ்வின் பெயரை கூறும்படி செய்வதற்காகவே குர்பானி கொடுப்பதை ஒவ்வொரு சமூகத்திற்கும் கடமையாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒவ்வொரு சமூகத்திற்கு மட்டும் அது கடமையானதல்ல, நமக்கு முந்தைய சமூகத்திற்கும் அல்லாஹ் விதியாக்கி வைத்திருந்தான். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்பட வேண்டும். அறுக்கப்படக்கூடிய பிராணிகள் 3: ஒட்டகம் அறுக்கலாம், மாடு குர்பானிக்கான பிராணி, ஆடு குர்பானி கொடுப்பதற்கான பிராணி. ஒட்டகம் என்று சொன்னால் 5 வயதை அடைந்ததாக இருக்கணும். 4 வயது பூர்த்தியாகி 5 வயதை அடைந்த ஒட்டகமாக இருக்கணும். மாடு 3வது வருடத்தை அடைந்ததாக இருக்கணும். பரிபூர்ணமாக 2 வருடம் கழித்து 3வது வருடம் அல்லது 3 வருடம் பூர்த்தியானது என்று வைத்துக் கொள்ளும், அது சிறப்பு. ஆடாக இருக்குமையானால் செம்மறி ஆடு 1 வருடம் கடந்த அதாக இருக்க வேண்டும் ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில். வெள்ளாடாக இருக்குமையானால் 2 வருடங்கள் கடந்த 2வது வருடத்தில் அடியெடுத்து வைத்த ஆடாக இருக்கணும் என்பதை ஷாஃபி மதுஹபினுடைய சட்டமாக இமாம்கள் தெரிவிக்கிறார்கள். குர்பானி கொடுப்பதற்கான நாள் எதிலிருந்து எதுவரையிலும் என்றால், துல்ஹஜ் பிறை 10 சூரியன் உதித்து ஒரு ஈட்டியினுடைய அளவிற்கு உயர்ந்ததில் இருந்து தொழுகையை முடித்துவிட்டோம் என்று சொன்னால் குர்பானி கொடுக்கிறோம். அதிலிருந்து பிறை 13 நாள் சூரியன் மறையும் வரை என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். பகலில் கொடுப்பது சிறந்தது. இரவில் குர்பானி கொடுப்பதை விடவும்
பகல் நேரத்தில் குர்பானி கொடுப்பது சிறந்தது என்பதை மார்க்க வல்லுநர்கள் அறிவிக்கிறார்கள். ஷாஃபி மதுஹபினுடைய அடிப்படையில் இந்த அமல் சுன்னத்தை முஅக்கதா, மிகவும் பலமான சுன்னத்து, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து, செய்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. பிராணிகளில் அறுப்பதற்கு தகுதியற்ற பிராணிகள் எது? அறுப்பதற்கான பிராணிகளுடைய வகை 3: ஒட்டகம், மாடு, ஆடு. இவைகளெல்லாம் அறுக்கக்கூடாது என்று மார்க்கம் எதை தடை செய்கிறது என்று சொன்னால், இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முஅத்தா என்கிற கிரந்தத்தில் எழுதியிருக்கிறார்கள் 4 வகை. முதலாவது, முழுமையாக பார்வையற்று பார்ப்பதற்கு அது கண் குருடான ஆடு என்று மற்றவர்களால் வழங்கப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பிராணி. ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், அது ஒட்டகமாக இருக்கட்டும், கண் பார்வை அற்றதாக குருடாக இருக்கக்கூடிய பிராணி அறுக்கக்கூடாது. இரண்டாவது, கடுமையான நோய் உள்ள ஒரு பிராணி. ஆடு மாடு ஒட்டகங்களில் நாம் கொடுக்கக்கூடிய பிராணிக்கு கடுமையான வியாதி இருக்கிறதானால் அதை குர்பானிக்கு கொடுக்கக்கூடாது. மூன்றாவது, பார்ப்பதற்கு ரொம்ப மெலிந்ததாக இருக்கு, ஒரு வலுவான தோற்றமுடைய பிராணியாக இல்லை, அல்லது நடுநிலையான தோற்றமுடைய பிராணி போன்று இல்லை. ஆடு ரொம்ப மெலிந்த ஆடா இருக்கு, அல்லது மாடு ரொம்ப மெலிந்ததா இருக்குது, ஒட்டகம் ரொம்ப மெலிந்த நிலையில் இருக்குது. இது மாதிரியான பிராணிகள் கொடுப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. நான்காவது, நொண்டியானது அல்லது அங்கங்கள் குறைவுள்ளது. காதை ஒரு பெரும்பகுதியான அளவில் அறுத்திருக்கிறாங்க, கொம்பு அல்லது உடை தெரிந்து எடுத்திருக்கிறாங்க, அல்லது அதனுடைய முன்பகுதியில் உள்ள கால் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி அதனுடைய அங்கங்களில் குறைவு, நொண்டியான நிலையில் கடமையான நடக்கவே முடிய ரொம்ப சிரமப்படுது. இப்படிப்பட்ட நிலையில் உள்ள பிராணிகளை அறுப்பதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. இந்த 4 வகையில் உள்ளதை குர்பானி கொடுக்க கூடாது என்பதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஅத்தா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார். அறுக்கின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்கிய நிலையில் அதனுடைய முகத்தை வைத்து அறுக்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியை பிராணி அறுப்பதை நான் பார்த்தேன், அதனுடைய முகத்தை கிப்லாவை முன்னோக்கிய நிலையில் நபி அவர்கள் வைத்து அறுத்தார்கள் என்கிறார்கள் சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுபோல கூட்டு குர்பானி, ஆடு என்று சொன்னால் ஒரு நபர் மட்டுமே கொடுக்க முடியும். மாடு ஒட்டகத்தில் 7 நபர்கள் பங்காக சேர்ந்து கொள்ளலாம். 7 பங்கு, 7 நபர்கள் சேர்ந்து குர்பானி நிறைவேற்றலாம். 7 பங்கு என்று சொன்னால் 3 பங்கு உல்ஹியா உடையவர்கள் அதில் சேர்ந்து கொள்ளலாமா? 7 நபர்களும் குர்பானியுடைய நோக்கம் மட்டும்தான் இருக்கணுமா? அல்லது உல்ஹியாவுடைய இந்த இது அகைக்காவுடைய பங்கு இருக்கு இல்லையா, குழந்தைகளுக்காக கொடுக்கக்கூடியது, அந்த பங்கு உடையவர்கள் பங்குதாரர்கள் இதில் சேர்ந்து கொள்ளலாமா என்று சொன்னால் தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம். 7க்கு மேலே போகக்கூடாது. 7 நபர்கள், அதில் எத்தனையா அகைக்காவுடைய பங்காக இருந்தாலும் பரவாயில்லை, சேர்ந்து கொள்ளலாம். உல்ஹியாவுடைய பங்கு முழுவதுமாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அகீகாவுடைய சிலது பங்கை சேர்ந்திருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கம் அதை அனுமதிக்கிறது. ஆட்டில் 1 நபர்களும் மாடு ஒட்டகம் போன்றவற்றில் 7 நபர்களும் பங்கு சேர்ந்து கொள்ளலாம். அறுக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை நாம் ஒழிய வேண்டும். அடிப்படையான மூலதனமான விஷயம் இது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மோமின்களும் தன்னுடைய உள்ளத்தில் உணர வேண்டிய செய்தி, அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக, இறைவா இது உன் புறத்தில் இருந்து எனக்கு அருளப்பட்டது, இது உனக்கே உரிய. இதுதான் ஈமானுடைய மூலதனம். நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு அம்சமும் இப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது. குர்பானியுடைய பிராணியை அறுக்கின்ற பொழுது நாம் ஒழிய வேண்டிய வார்த்தை பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைக்கு பின்னால் நாம் சொல்ல வேண்டிய துவா, அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக, இறைவா இது உன் புறத்திலிருந்து உண்டானது, எனக்கு நீ கொடுத்தது, இதை நான் உனக்காக தருகிறேன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னி, இறைவா என்னிடமிருந்து இதை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று ஓத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். நம்ம ஓதணும். குர்பானி பிராணி அறுக்கும்போது மட்டுமல்ல, எந்த நல்ல காரியத்தை செய்தால் என்ன செய்யணும்? அல்லாஹும்ம தகப்பல் மின்னி, இறைவா இது என்னிடமிருந்து நீ கபூல் செய்து கொள்வாயாக நம்ம துவா செய்யணும்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காபாவை கட்டி முடித்த பின்னால் அவர்கள் துஆ செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுமாக சேர்ந்து துஆ செய்தாங்க. இறைவா, இது என்னிடமிருந்து இதை நீ அங்கீகரித்துக் கொள் என்று துஆ செய்தார்கள். ஒவ்வொரு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நேரத்திலும் அந்த அமல்கள் நிறைவு பெறுகின்ற பொழுது, இறைவா என்னிடமிருந்து இதை நீ கபூல் செய்து கொள் என்கின்ற துஆவை நாம் முன்வைக்க வேண்டும் என்பதைத்தான் இத்தகைய துஆக்கள் நமக்கு நினைவூட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பிராணியை நாம் எந்த இடத்திலும் வதைத்து விடக்கூடாது, இதற்கு நோவினை கொடுத்து விடக்கூடாது. அறுக்கின்ற பொழுது கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்க வேண்டும் என்பதை சன்மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அறுத்து அதனுடைய ரூஹு பிரிந்து அதனுடைய உடலினுடைய அசைவுகள் எல்லாம் நின்ற பின்னால் அதனுடைய தொலியை உரிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு பிராணியை நீங்கள் அறுத்த பின்னால் அதனுடைய உடலில் உண்டான பாகங்கள் அசைவதும் நின்றுவிட வேண்டும். அதனுடைய ரூஹும் பிரிந்த பின்னால் அதற்கு பின்னால் நீங்கள் அதனுடைய தோலை நீங்கள் உரியுங்கள் என்கிறார்கள் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு செய்திகளை நான் கற்றுக்கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன், நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீதும் நல்லதை நாம் எண்ணுவதை, நல்ல விதமாக நடந்து கொள்வதை நம் மீது அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று பாருங்கள். நாம் நமக்கான நல்ல நிலைகளை, நல்ல தரங்களை, நன்மைகளை நாம் எப்படி நமக்கு விரும்புவோமோ அதுபோல மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், நாம் விரும்ப வேண்டும். மற்றவர்கள் என்று சொன்னால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற பிராணிகளுடைய காரியத்திலும் நான் நல்லதையே விரும்ப வேண்டும், நன்மையாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சன்மார்க்கம் சொல்லித் தருகிறது. பெருமானாருடைய ஒரே வார்த்தை, இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன், ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹ் நன்மையாக நடந்து கொள்வதை, நல்ல விதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை சொல்லிவிட்டு ஷத்தாத் இப்னு அவுஸ் அவங்க சொல்லுவாங்க, கிசாஸ் பழி வாங்கக்கூடியதில் ஒருவரை நீங்கள் கொலைக்கு பகரமாக கொலை செய்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ளுங்கள், நோயினப்படுத்தாதீங்க. நீங்கள் பழி வாங்குவதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது, ஆனாலும் மன்னித்து விடுவது சிறந்தது என்பதையும் சொல்கிறது. பழி வாங்கியே ஆக வேண்டும், என் குடும்பத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இவரை நான் இழந்திருக்கிறேன், அதனால் அவருடைய உயிரும் எனக்கு பழியாக வேண்டும் என்று நாம் சொல்வதில் குற்றமில்லை. பழிக்கு பழி வாங்கிக் கொள்ளலாம், அதே நேரத்தில் நோவினை செய்து விடாதீர்கள் என்பதை மார்க்கம் சொல்கிறது. ஷத்தாத் இப்னு அவுஸ் அவங்க இன்னொரு செய்தியை சொல்றாங்க, பிராணியை அரைக்கின்ற பொழுது நீங்கள் நோவினை செய்து விடாதீர்கள் என்பதை, இரண்டு காரியங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஹதீஸிலிருந்து நான் விளங்கிக் கொள்கிறேன் என்கிறார்கள். அருமையானவர்களே, குர்பானியுடைய பிராணி அதனுடைய நன்மை என்ன, அதனால் என்ன நன்மை, இந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்களை நாம் ஆரம்பத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். வணக்கமாக இருந்தாலும் அது பிற மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். குர்பானியுடைய இறைச்சியை குறித்து பங்கிடக்கூடிய வழிகளை சொல்லித்தரக்கூடிய விதத்தில் இந்த மார்க்கம் சொல்கிறது, 3 நிலையில் நீங்கள் பங்கிடுங்கள். ஒன்று உங்களுக்குரிய பங்கு, மற்றொன்று உங்களுடைய உறவினர்களுக்கான பங்கு. எல்லா இடங்களிலும் உறவினர்களை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது. லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உறவுகளை துண்டிக்கக்கூடியவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, உறவுகளை எல்லா இடங்களிலும் பற்றி பிடிக்க வேண்டும். அதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்துணை வழிகளையும் இந்த சன்மார்க்கம் சொல்லித் தருகிறது. இறைவனுக்காக வேண்டி அறுக்கப்படக்கூடிய அந்த குர்பானியுடைய பிராணியிலிருந்து நாம் பயனடையக்கூடிய இறைச்சியினுடைய விஷயத்திலும் 3இல் 1 பகுதி நமக்கானது, மற்றொன்று நம்முடைய உறவினர்களுக்கானது, உறவுகளுக்கு கொடுக்கணும். 3வது பங்கு ஏழை எளியவர்களுக்கு உரியது என்பதை சன்மார்க்கம் சொல்லித் தருகிறது. அருமையானவர்களை, அல்லாஹ் மிகவும் பிரியப்படக்கூடிய பிறை 10 அன்றில் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த உயர்ந்த அமலை அவனுக்காக நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்தினுடைய முழுமையான கண்ணியத்தை விளங்கி அந்த மாதங்களில் இறைவனுக்கு பிடித்தமான நல்ல அமல்களை நிறைவாக செய்வதற்குரிய உயர்ந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.